நம்ம இப்போ சேமியா இட்லிக்கு முதல்ல வறுத்துக்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சேமியா 1 கப்பு, எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம லைட்டு ப்ரௌன் கலர் வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து இவ்வளோ வறுபட்டால் போதும், எடுத்துடலாம். நம்ம அதே மாதிரி 1 கப்பு ரவை, அளந்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் வேணும். இதையும் வறுத்துக்கலாம். நம்ம பாருங்க, இதுவும் நல்லா வறுபட்டு எடுத்து இதையும் வந்து நம்ம சேமியாவோடையே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். பாருங்க, நான் 1 கப்பு வறுத்தேன் இல்லையா, ரவை 1 கப்பு, சேமியா 1 கப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுக்கிறேன். இதோட கர்டு ஒரு 1/4 கப்பு கர்டு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும், அதனால் பெருங்காயம். அப்புறம் சேமியா இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டெம்பரிங் தான் பண்ணணும், தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா ரவை எல்லாமே ஊறி, சேமியா ரவை எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இலக்கின்ட்டு நம்ம வந்து இட்லி வாக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டா போதும். கொஞ்சம் அடுப்பில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா தாளித்து கொட்டணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம். பாருங்க, ஸ்டீமர் வச்சுருக்கேன். தண்ணி ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம வந்து இந்த பேட்டர் வந்து திக்காக இருக்கு இல்லையா, இதில் இன்னும் கொஞ்சம்
தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கலந்து இதில் வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவை விட கொஞ்சமாக கெட்டியாக இருக்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஈனோ இல்லை பேக்கிங் சோடா போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து தயிர் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம அந்த பேக்கிங் சோடாவோ இல்லை ஈனோவோ போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவா இட்லிலெலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. நம்ம வந்து ஒரு சட்டிக்கு பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன் நான். இதை மிக்ஸ் பண்ணி பாருங்க, கன்சிஸ்டன்சி சரியாக தான் இருக்குது. நான் வந்து ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் பண்ணுற இட்லி பாத்திரத்தில் பண்ண வேண்டாமேன்றதுனால ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்க, இது பேக் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்கிறது. இதில் இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஸ்டீமரும் ரெடியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்புலையும் அதனோட 3/4 பாகத்துக்கு தான் விடணும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இதை இதில் வச்சு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது இப்போது குக் ஆகட்டும். இட்லி பாருங்க, நல்லா குக் ஆகிருக்கு. நான் வந்து 2 இதில் வச்சுருக்கேன். ஒன்று பவுல்லையும், தட் இஸ் கப்புலேயும், ஒன்று இந்த மாதிரி இதுலேயும் வச்சுருக்கேன். பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நான் 2 விதமாகவும் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரியும் வச்சுருக்கேன், இன்னொன்று இந்த மாதிரியும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து சட்னியோ கார சட்னியோ ஏதாவது வச்சு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பீனட் சட்னி, கோகனட் பீனட் சட்னி தான் வச்சு சர்வ் பண்ணுறேன்.
நம்மளோட சேமியா இட்லி ரெடி. எப்படி ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நான் நார்மல் இட்லி இதில் போடாமல் இந்த 2 இதுலேயும் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.